ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணிய 34வது தசகம் 2வது ஸ்லோகம். ராமாயணம் பார்த்துட்டுருக்கோம். கோதண்டி கௌசிகஸ்ய க்ரதுவரம் அவிதும் லக்ஷ்மணேன அனுயாதோ யாதஹ அபூஹு தாத்தவாச்ச முரீகதித மனுத்வந்த शांत अद्वकेदः नृणां त्राणाय बाणैः मुनिवचनबलात् ताटकां पाटयित्वा लब्ध्वा अस्मत् अस्त्रजालं मुनिवनम् अगमो देव सिद्धाश्रम आख्यम् கோதண்டி கௌசிகஸ்ய க்ரதுவரம் அவிதும் லக்ஷ்மணேன அனுயாதோ யாதஹ அபூஹு தாத்தவாச்ச முனிகதித மனுத்வந்த சாந்த அத்வகேதः नृणां त्राणाय बाणैः मुनिवचनबलात् ताटकां पाटयित्वा लब्ध्वा अस्मात् अस्त्रजालं मुनिवनम् अगमो देव सिद्धाश्रम ஆக்கியம். கோதண்டி தண்டமேந்திய கௌசிகஸ்ய விஸ்வாமித்திரனுடைய க்ரதுவரம் யாகத்தை, வரம்னா சிறந்த சிறந்த யாகத்தைன்னு சொல்லிக்கலாம், அவிதும் ரட்சிப்பதற்கு தாதா வாச்சா தந்தை தசரதரின் சொற்படி லக்ஷ்மணனேன அனுயாது லக்ஷ்மணன் பின்தொடர யாதா அபூஹு சென்றாய். முனி விஸ்வாமித்திர முனி அத்வ பயணத்தின் போது, பொதுன்றது பயணத்தின் போதுன்னு பிடிச்சோம், ஏற்படும் கேதகா களைப்பை சாந்த போக்குகின்ற மனு துவந்த பல அபல இரு மந்திரங்களை கதித்த போதித்தார். முனிவச்சன பலாத்து முனிவர் அளித்த அறிவுரையால் நிருணாம் மாந்தர்களை திராணாய காக்கும் பாணைகி பானங்களால் தாட்டகாம் அரக்கி தாடகையை பாடயித்வா அழித்து அஸ்மாத்து அவரிடமிருந்து அஸ்திரஜாலம் பல அஸ்திரஜால நுணுக்கங்களை லப்த்வா அறிய பெற்று தேவ பெருமானே முனிவனம் முனிவரோடு சித்தாஸ்ரயம் சித்தாசிரமம் என்று அழைக்கப்படும் ஆசிரமத்தை அகமோ சென்றடைந்தான். இதான் இந்த ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் ராமாயணத்தோட தொடர்ச்சி. சரி, படிக்கலாம். தண்டமேந்திய விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக தந்தை தசரதரின் சொற்படி லக்ஷ்மணன் பின்தொடர சென்றான். விஸ்வாமித்திர முனி பயணத்தின் போது ஏற்படும் களைப்பை போக்குகின்ற 2 மந்திரங்களை போதித்தார். முனிவர் அளித்த அறிவுரையால் மாந்தர்களை காக்கும் பானங்களால் அரக்கி தாடகியை அழித்து அவரிடமிருந்து பல அஸ்திர ஜால நுணுக்கங்களை அறிய பெற்று பெருமானே முனிவரோடு சித்தாசிரமம் என்று அழைக்கப்படும் ஆசிரமத்தை சென்றடைந்தாய். இதுதான் ஓவரால் தமிழ் மீனிங். இங்கிலீஷில் மீனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அட் தி பிட்டிங் ஆஃப் யுவர் ஃபாதர் ஃபாலோட் பை லக்ஷ்மணா யூ ப்ரொசீடட் டு protect the great sacrifice of Vishwamitra, carrying the bow Godanda. To remove the fatigue on the way, the sage imparted 2 mantras, Bala or Atibala,
By the order of the sage, for the relief of the men, you destroyed the Ramanus Tataka with arrows. After receiving from the sage instructions in the use of several divine missiles, you went to the forest with the sage and then to the hermitage called Siddhasrama. I think it is clear, you are able to understand. So I am going to read the sloka now. Sloka reads like this: Kodandi Kausikasya Kratuvaram Avitum Lakshmananena Anujata Anujato Yataha Abuhu Tatavacha Munikadita Manudvanta Shanta Advakedaha Nrinantranaaya Bādaihi Munivachana Bhalat Tātakam Pātayitva Labdvasmat Astrajalam Munivanam Agamo Deva Siddhastram Akyam Siddhastram Akyam Srimate Ramanujaya Namaha.